பண்ணிட்டியா? ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. சார் நம்ம இந்த வீடியோவில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பி 2024 நேற்று சிவி லிஸ்ட்டு விட்டுட்டாங்க. சார் சிவி எங்கே சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் நடக்குது. ஜூன் 1 அண்டு 2 வர சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் நடக்குது. சார் சிவிக்கு என்னென்ன சார் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய 10th மார்க் ஷீட், சரிங்களா? 10th மார்க் ஷீட் கொண்டு போகணும் நிச்சயமாக. அடுத்தது +2 மார்க் ஷீட் கொண்டு போகணும். அடுத்தது யூஜி டிகிரி பிஎஸ்சி ஆர் பிஏ, சரிங்களா? இதில் வாங்கின 6 செமஸ்டருடைய மார்க் ஷீட்டையும் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போகணும். ப்ரொஃபஷனல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். 6 செமஸ்டருடைய மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ரொஃபஷனல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். அது பிஎட், சரிங்களா? பிஎட்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட்டு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஸோ 4 டாக்குமெண்ட், 10th 12th யூஜி பிஎட். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நிச்சயமாக எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் சில டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டு, நாட் ஏ டிசபிலிட்டி, நான் சொல்கிறதுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன். உடல் ஊனமுற்றவர்கள் இருக்கீங்களா, அவங்களுக்கு அந்த ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகணும். டாக்டர்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சார் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஓசி, சரிங்களா? ஸோ என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, அது எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களோ, இன்கேஸ் பிஏ நான் கரஸ்பாண்டில் படிச்சிட்டேன் சார், பிஎஸ்சி கரஸ்பில் படிச்சிருக்கேன்னா, பிஎட் நீங்கள் ரெகுலரில் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். பிஎட் படித்த யூனிவர்சிட்டியில் அல்லது காலேஜில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன், உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஆதார், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஆதார் இருக்கும். ஸோ 10th 12th யூஜி பிஎடு, உங்களுடைய அடுத்து என்ன பண்ணலாம், என்ஓசி, ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, லாஸ்ட்டாக நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த 8 டாக்குமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அப்புறம் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு சிவிக்கு முன்னாடியே 2 காப்பி, சரிங்களா? ஒரிஜினலோட வித்து 2 காப்பி என்ன பண்ணணும், ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு 1ஆம் தேதி காலையில் 9:30 போல் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜுக்கு சென்னைக்கு போயிருங்க, சரிங்களா? ஸோ நம்ம 10 வருஷ உழைப்பு, 2013 டெட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க, 17 பாஸ் பண்ணியிருக்காங்க, 19 பாஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ 22லேயும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் முன்னாடியே போயிருங்க. 2 செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணிக்கோங்க, நீட்டாக ஸ்கேன் காப்பி எடுத்துகிட்டு போயிருங்க. ஒரிஜினல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருங்க. மறுபடியும் சொல்கிறேன், 10th 12th யூஜி பிஎட்டு, கம்யூனிட்டி, நம்முடைய ஐடென்டிஃபிகேஷன், என்ஓசி சர்டிஃபிகேட்டு, லாஸ்ட்டாக ஸ்டடி இன்ஸ்டியூட்னுடைய கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சார்னா, க்ரீன் இங்கில் இருக்கிறது சைன் வாங்கிட்டு போகணும். முக்கியமாக பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.